இணைந்திருக்கிறோம் நேர்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதிகளே நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு எங்களுடைய இந்த காலநிலை மாற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு காலமும் ஒரு மழை அல்லது ஒரு மாரிகால காலநிலையோடு இருந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய வெயில் காலத்துக்குள் மீண்டுமே வந்திருக்கிறோம். இன்றைக்கு வெயில் காலம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. இது வந்து சித்திரை மாதங்களிலே உக்கிரத்தை தொட்டாலும் ஆடி மாதம் வரை இந்த உக்கிரமான வெயில் காலநிலை தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் கூட எதிர்ப்பு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 3-4 நாட்களுக்கு வெயிலினுடைய உச்சம் வந்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்திலே இரவு வேளைகளில் பனியினுடைய அல்லது இரவு அல்லது அதிகாலை வேளைகளில் இந்த பனியினுடைய இதுவும் வந்து உச்சமாக இருக்கும். அதே நேரம் பகல் வேளைகளிலே வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் என்று வளிமண்டலவியலாளர்கள் எச்சரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அண்மை காலங்களிலே நாங்கள் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. இனிவரும் காலங்கள் எங்களுக்கு வெப்பமான காலமாக நகர உள்ளதால் அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த வெயில் காலங்களின் போதுதான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அது உடல் ரீதியாக இருக்கட்டும் சரி, அதே நேரம் மன ரீதியாகவும் பல மன உளைச்சிக்கல்களை ஏற்படுத்த காலமாகவும் இந்த வெயில் காலங்கள் இருக்கிறது. இந்த வெக்கையான காலங்கள் பலருக்கு மன அழுத்தங்களை உண்டாகக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இந்த வெயில் காலங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால் இந்த வெயில் காலங்களிலே அதிகளவான நீரை நாங்கள் அருந்த வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் எங்கள் உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ளலாம். குறிப்பாக சிறுவர்கள், பாடசாலை மாணவர்கள், வயோதிபர்கள், முதியவர்கள் என்பவர்கள் அதிகளவான நீரை அருந்த வேண்டிய தேவை உங்களுக்கு உள்ளது என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது இந்த வெயிலிருந்து நேரடியான வெயில் தாக்கத்திலிருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெயிலிருந்து அல்லது இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் அல்லது அவற்றோடு கலந்து வரக்கூடிய இந்த ஜூவி கதிர்களூடாக புற்றுநோய்கள், தோல் புற்றுநோய்கள் ஏற்படுவதற்கான வீதமும் அதிகமாக காணப்படுவதாக மருத்துவர்கள் எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய சூழலிலே இந்த வெயில் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை வழியில் செல்லும் பொழுது இந்த வெயிலுடைய நேரடி தாக்கங்கள் எங்களுடைய உடலிலே படுவதை தவிர்த்துக் கொள்வதற்காக தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு காணப்படுகிறது. எனவே இன்றைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ள பலதரப்பட்ட விடயங்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது. எனவே அவ்வாறான விடயங்களை நாங்கள் உபயோகிப்பதன் மூலமும் இந்த வெயிலிருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக் அதே நேரம் இந்த நீர் வறட்சி உடம்பிலே ஏற்படுவதை நாங்கள் நிச்சயம் கட்டுப்பாடுகள் வைத்துக் கொள்ள வேண்டும். என்றால் நீர் வறட்சி ஏற்பட்டால் உடம்பினுடைய இயக்கம் என்பது பாதிப்படையும், உடம்பினுடைய புத்துணர்ச்சி என்பது பாதிப்படையும், உடம்பிற்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தி உருவாக்கம் அல்லது சக்தி மாற்றம் என்பன பாதிப்படையும் பொழுது உடல் வந்து இலகுவாக சோர்வு நிலையை அடையும். இந்த சோர்வு நிலை தொடர்ந்து இருக்கும் பொழுது அது உடலிலே பல பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் இருக்கும். எனவே தேவையான அளவு நீரை நாங்கள் நீரை அதிக அளவில் உள்ளெடுப்பதால் இந்த பிரச்சனைகளும் ஏற்பட போவதில்லை. எனவே அதிகளவான நீரை இந்த காலங்களில் உள்ளெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது என்பதையும் கூறிக்கொள்கிறோம். சொல்லுங்க கார்த்திகேயன். நிச்சயமாக நாங்கள் இதை பற்றி அடிக்கடி பேசிக்கொள்வதோடு நேற்றைய தினமும் இதை பற்றி தான் நாங்கள் எங்களுடைய தலைப்பு பகுதியில் பேசியிருந்தோம். இந்த காலநிலை மாற்றம், அதை விட குறிப்பாக இந்த காலை வேளையில் அதிகமான பனியும் மதிய வேளைகளில் அதிகமான வெப்பம் நிலவுகிறது என்பதை பற்றியும், இந்த அதிகம் நாங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள், அதுவும் கொதித்தாரிய தண்ணீர் என்பது உகந்ததாக இருக்கும். குறிப்பாக இந்த விளையாட்டு போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் இது தொடர்பாக நாங்கள் பேசுகிற பொழுது நேற்றைய தினம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திற்கு நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வருகை தந்து பல விடயங்களை பற்றி பேசியிருந்தார். பாடசாலை கல்வி முறைமைகள் இந்த மாற்றங்கள் பற்றியும், உயர்தர கல்வியை எப்படி மறுசீரமைக்கிறது என்றது பற்றியும் பல இடங்களுக்கு விஜயம் சென்று தன்னுடைய பார்வைகளை மேற்கொண்டிருக்கிறார்ன்றதோடு பாடசாலைகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார், கல்லூரிகளுக்கு விஜயம் செய்து அங்க நூலகங்களை திறந்து வைத்திருக்கிறார் என்று பல விடயங்கள் நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தின பத்திரிகைகள் பார்க்கக்கூடியதாக கடந்த அரசியல்கள்ல இருக்கட்டும், கடந்த அரசமைப்புகள்ல வந்து யாராவது ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ ஏனைய பிரதேசங்கள், குறிப்பாக வடமாகாணம் தமிழர் பிரதேசங்களுக்கு வருகின்ற பொழுது பலத்த பாதுகாப்பு, விசேட பாதுகாப்புகள் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும். நேற்றைய தினமும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுதான் இருந்தது. ஒப்பீட்டளவில் ஜனாதிபதியின் விஜயத்தோட ஒப்பிடுகின்ற பொழுது நேற்றைய தினம் பிரதமருக்கான விசேட பாதுகாப்புகள் என்பது உயர்வாகத்தான் இருந்தது. வீதிகளில் வந்து போலீசார், இராணுவத்தினர் கடமைகளில் இருந்தார்கள் என்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாகத்தான் இருந்தது. நேற்றைய தினம் பாதுகாப்புகள் இல்லை, குறைவு என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒப்பீட்டளவில் ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் பொழுது உயர் பாதுகாப்புகள் எதுவுமே காணக்கூடியதாக இருந்தது இல்லை. இதனையும் தாண்டி பல பாடசாலைகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள். சில விமர்சனங்களும் எழுந்திருக்கிறது. பாடசாலைகளுக்குள் அரசியல்வாதிகள் உள்நுடைய கூடாது என்றிருந்தால் எங்களுடைய நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களே அதை கூறிவிட்டு அவர்களே அதை சீர்குலைத்துள்ளார் என்றவாறும் பல விமர்சனங்கள் எழுந்துள்ளது. ஆனால் கல்வித்துறை சார்ந்து பல மாற்றங்களை
நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வடமாகாண தமிழர் பிரதேசங்கள் வந்து அதிகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உயர் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், பாடசாலை கல்வி முறைமை மிக மோசமான நிலையில் இருக்கின்றது என்பதையும் அவர் யாழ்ப்பாண விஜய வருகையின் போது குறிப்பிட்டிருக்கிறார் என்று நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் இளங்குமரன் எம்பி அவர்கள் விபத்தில் சிக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது அவர்களையும் நேரில் பார்த்து விஜயத்தை மேற்கொண்டு இருக்கிறார் என்று புகைப்படங்களும் சமூக வலைதளங்களிலும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் பரபரப்பாக இருந்த விஷயங்களாக இருக்கிறது. ஹரிஹரன், நிச்சயமாக அது அவ்வாறு இருக்கும் பொழுது பிரதமருடைய யாழ் விஜயம் என்பது நேற்று பலரால் பாராட்டப்பட்டு சிலரால் விமர்சிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணம் இந்துக்களுடைய விஜயம் யாழ்ப்பாணத்திலே இன்னும் அபிவிருத்தி அடையாத பல பாடசாலை இருக்கும் பொழுது அபிவிருத்தி அடைந்த உச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையை காண்பித்து இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய பாடசாலையினுடைய நிலவரம் என்று காண்பிப்பதும் பிழையான விடயம் என்று பலரும் சமூக வலைத்தளங்களில் விமர்சித்ததாக இருந்தாலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பிரதமருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரவேற்பு, அவர்கள் அங்கே காட்சிப்படுத்தக்கூடிய விடயங்கள் அல்லது அவர்கள் பிரதமருக்கு அங்கே காண்பித்திருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக பிரதமரை ஒரு வியப்பில் ஆழ்த்தி இருக்கும் அல்லது அவர்களுடைய பாடசாலையினுடைய உச்ச திறன் என்பதை கூட காட்டக்கூடியதாக இருக்கும். உண்மையிலேயே அவர்கள் பிரதமரை வரவேற்ற விதம் அல்லது மாணவர்களை கொண்டு பிரதமருக்கு கொடுக்கக்கூடிய காட்சிகள் அல்லது நிகழ்வுகள் அல்லது அவர்கள் அங்கே தாங்கள் காண்பித்திருக்கக்கூடிய அவர்களுடைய இந்த மியூசியம் கூட பிரதமருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கட்டும். எது எவ்வாறு இருந்தாலும் பிரதமருடைய யாழ் விஜயம் என்பது பலதரப்பட்ட இடங்களுக்கு இருக்கும்போது இந்த அபிவிருத்தி அடையாத பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பாடசாலைகளின் பக்கமும் அவருடைய பார்வைகள் அல்லது இங்கே வரக்கூடிய அமைச்சர்கள் அல்லது அரசாங்கம் சார்ந்தவருடைய பார்வைகள் திரும்ப வேண்டும் என்றால் இங்கிருப்பவர்கள் அதற்கான வேலையை செய்ய வேண்டும். இங்கிருந்து 3 வரை தேசிய மக்கள் சக்தியூடாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் அந்த விடயங்கள் பின்தங்கிய பிரதேசங்களுக்கு அழைத்து சென்று பின்தங்கிய பாடசாலைகள் இருக்கக்கூடிய வளப்பற்றாக்குறைகள், அவர்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறைகள் எல்லாவற்றையுமே காண்பிக்கக்கூடிய விடயங்களை மேற்கொள்ள வேண்டும். தனியே முதன்மைப்படுத்தப்பட்ட இடங்களோடு நிற்காமல் அல்லது அபிவிருத்தி அடைந்த இடங்களோடு நிற்காமல் பின்தங்கிய பிரதேசங்களில் இன்னும் ஆசிரியர் இல்லாமல் பல பாடசாலைகள் இருக்கிறது, கற்பதற்கு மாணவர்கள் வரவு குறைந்து பல பாடசாலைகள் இருக்கிறது, ஒழுங்கான மலசெலவு கூடம் இல்லாமல் கூட பல பாடசாலைகள் இருந்து கொண்டிருக்கும் போதும் அவ்வாறான பாடசாலைகளையும் இந்த உயர்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காண்பித்து அதன் மூலம் அந்த பாடசாலைகளுக்கு ஏதாவது வளர்ச்சிக்கான அல்லது அபிவிருத்திக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதையுமே நாங்கள் இந்த நிகழ்ச்சியூடாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இந்த அரசியல்வாதிகள் பாடசாலை நிகழ்ச்சிகளுக்கு அரசியல்வாதிகளை அழைக்கும் அந்த கலாச்சாரத்தை முற்றாக தேசிய மக்கள் சக்தி மாற்றி அமைக்கும் என்று கூறியிருந்த நிலையிலே பாடசாலைகளுடைய விழாக்களிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதிகளே கலந்து கொள்வது என்பது இன்றைக்கு ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. தேர்தலுக்கு முன் பின் என்ற கருத்துக்கள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே அதிக அளவிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதை தாண்டி நாங்கள் ஏற்கனவே கூறியது போல இப்பொழுது ஜனாதிபதியோ பிரதமரோ யாழ்ப்பாணம் வருகை என்பது பாதுகாப்பு குறைவான விடயங்களாக முதல் இருந்த பாதுகாப்புகள் இருந்தாலும் முதல் இருந்ததை விட அந்த பயமுறுத்தும் வகையிலான பாதுகாப்புகள் எதுவுமே இல்லாதபடியினால் யாழ்ப்பாணம் சுமூகமான நிலையில் ஓரளவுக்கு காணப்படுகிறது வெளி தோற்றத்தில் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி இந்த பிரதம ஜனாதிபதியினுடைய வருகையை தமிழ் மக்கள் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் தான் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். நாங்கள் என்னென்ன தேவைகளையோ அவர்களுடைய தேவை ஒருவேளை உள்ளூராட்சி தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், அதற்கான பிரச்சாரங்களாக இருக்கலாம், வேறு நோக்கங்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வருகையை நாங்கள் எங்களுக்கு சார்பாக கனகச்சிதமாக பயன்படுத்தி கொன்றோமா என்பதைத்தான் நாங்கள் எங்களுடைய கேள்வியாக முன்வைத்துக் கொள்ள வேண்டும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையுமே இந்த பகுதியூடாக நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எம்பி நேற்று கிளிநொச்சியில் ஒரு நிகழ்வை முடித்துவிட யாழ்ப்பாணத்திலே பிரதமருடைய நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கும் பொழுது நேற்றைய தினம் தனங்களப்பு பகுதியிலே விபத்து ஒன்றுக்கு உள்ளாகி இருக்கிறார். அந்த விபத்துக்கு ஒன்றுக்குள்ளாக இருக்கிறார். அந்த விபத்து மூலம் அவர் நேற்று காயமடைந்த நிலையிலே வைத்தியசாலைகளிலே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரையும் நேற்று யாழுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் ஹரணி அமரசூரிய வைத்தியசாலையில் சென்று பார்வையிட்டார் என்பதும் நேற்றைய தினங்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயங்களாக இருந்தது. இவைதான் நேற்றைய தினம் இந்த பிரதமருடைய விஜயம் யாழ்ப்பாணம் தொடர்பாக இருந்தது. அதே நேரம் நேற்று உடுவில் பகுதியில் இடம்பெறக்கூடிய கூட்டத்தில் ஊரடங்கு பகுதியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கூட மக்கள் இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கேள்விகளை பிரதமரிடம் அதிக அளவில் எழுப்பியிருந்தார்கள். ஆனால் பிரதமர் அந்த விடத்தை நழுவி சென்றதும் கூட விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் இது தொடர்பான விடயங்கள் அதிக அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அதே நேரம் நேற்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பிரதமர் உரையாற்றியிருந்தார். அந்த உரையின் போது யாழ்ப்பாணத்திற்கு கல்வியை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, ஏனென்றால் கல்வியிலே தங்களுக்கென்று உரித்தான இடத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் யாழ்ப்பாண மக்களாக இருக்கிறார்கள். நீண்டகால கல்வி பாரம்பரியத்தையும் கல்வி வரலாற்றையும் இலங்கையிலே கொண்டிருக்கக்கூடிய சமூகமாக யாழ்ப்பாண மக்கள் காணப்படுகிறார்கள். எனவே யாழ்ப்பாண மக்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் கூறிக்கொள்ள தேவையில்லை. அவர்கள் கல்விக்காக தங்களை அரும்பாடுபடக்கூடியவர்கள் என்று யாழ்ப்பாண மக்களுடைய
கல்வி வளர்ச்சி தொடர்பாக அவர் கூறியிருந்தாலும் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் ஏன் அதிகரித்திருக்கின்றன, அவற்றுடைய செல்வாக்கு ஏன் சமூகத்திலே அதிகரித்திருக்கிறது என்றால் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பொது கல்வி முறையிலே அல்லது இலவச கல்வி முறையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் தனியார் கல்வி நிறுவனங்களின் பக்கம் அதிகளவான ஆர்வத்தை காட்டுகிறது. குறிப்பாக நாங்கள் விட்ட இடங்களால் தான் அவற்றை அவர்கள் நிரப்பிக் கொள்கிறார்கள். அந்த ஓட்டைகளை அவர்கள் சரியாக நிரப்பிக் கொள்கிறார்கள். ஒரு இடத்திலே பிழை வருகிறது என்றால் இன்னொரு இடம் வளர்கிறது என்றால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிழைகள்லாம் அவர்களுடைய வளர்ச்சி காரணம். இவ்வளவு கால அரசாங்கம், ஊழல் நிறைந்த அரசாங்கங்கள் இந்த கல்வி திட்டங்களில் வகுத்திருக்கக்கூடிய பிழையான கொள்கைகள், அங்கே நடைபெறக்கூடிய ஊழல்கள், அங்கே இருக்கக்கூடிய கொள்கை பிடிப்பில்லாத செயற்பாடுகளால் இலவச கல்வியினுடைய தரம் என்பது வீழ்ச்சி அடைந்த போது அந்த தரத்தை தனியார் கல்வி நிறுவனங்கள் அல்லது தனியார் பல்கலைக்கழகங்களோ தனியார் மாணவர்களுக்கான கல்வி கற்பிக்கும் நிலையங்களோ கனகச்சிதமாக பயன்படுத்தி தங்களுக்கான இடத்தை அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியிலே அவற்றை குறைத்து மீண்டும் அரசாங்கத்தினுடைய இலவச கல்வியை முன்னிலைப்படுத்தக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுப்போம் என்று பிரதமர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரம் அது சமூக வலைத்தளங்களும் டியூஷன் பிரச்சனையை இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கணும் என்ற ரீதியில் அது நக்கலாக கூட மாறிக்கொண்டு இருக்கும் பொழுது எது எவ்வாறாக இருப்பினும் எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு அனைவருக்கும் இலவசமான கல்வி சமமாகவும் சமத்துவமாகவும் போய் சேர வேண்டும் என்பதைத்தான் நாங்களும் விரும்பக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக உண்மையில் இந்த தனியார் கல்வி நிலையங்களை பற்றியும் இந்த பாடசாலை கல்வி முறைமைகளில் இருக்கக்கூடிய குறைகளை பற்றியும் அதிகம் பேசு பொருளான ஒரு விடயமாகவே இது இருந்திருக்குது. உண்மையில் ஒரு இலவச கல்வி அப்படி என்கின்ற பொழுது நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் ஒரே தரத்திலான கல்வி முறைமை வழங்கப்பட வேண்டும். அனைத்து மாணவர்களும் அதிலிருந்து சரியான பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஆனால் இலவச கல்வி என்ற பெயரில் ஒரு பாடசாலை பிரசித்தி பெற்ற பாடசாலைகளாகவும் ஏனைய பாடசாலைகள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாத பாடசாலைகளாகவும் இருப்பது உண்மையில் ஒரு சமத்துவம் என்பது இங்கே சீர்குலையக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கு. அதுவும் நேற்றைய தினம் பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம், நாட்டில் 500 பாடசாலைகளில் சரியான குடிநீர் வசதி இல்லை. ஆனால் ஏனைய பாடசாலைகளை ஒப்பிடுகின்ற பொழுது சில பாடசாலைகளில் சரியான ஃபில்டர் வசதியோட கூட குடிநீர் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அந்த பாடசாலைகளில் வழங்கப்படுகிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏன் மற்ற பாடசாலைகள் அது இல்லை என்கின்ற பொழுது ஒரு மாதங்களுக்கு முன்னர் வந்த தகவல்கள், வடக்கு மாகாண ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னவென்று சொன்னால், இந்த அதிகம் பாடசாலைகள்ல மோசடியும் பிரிவினையும் ஏற்படுத்துறது இந்த பழைய மாணவர்களுடைய செயற்பாடுகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் ஒரு பழைய மாணவர்களாக எங்களுடைய பாடசாலையை வளர்ச்சி அடைய வேண்டும், அதை எப்படி அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் ஒரு ஆசையும் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இது பல ஆசிரியர்களும் அதிபர்களும் மோசடிகள் செய்வதற்கும் வழி போகுது அப்படின்னு சொல்கிறார்கள். பாடசாலை தேவை அப்படின்னு சொல்லி பல நிதி உதவிகளை, இதற்கு கோட்டேஷன் கூட பல இடங்கள்ல ரெடி பண்ணி கொடுக்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மையில் மனவருத்தத்துக்குரிய விடயமாக இருக்குது. அப்படியான கோட்டேஷன்களை பழைய மாணவர்களுக்கு அனுப்பி வைத்து அங்கிருந்து அதிக பணங்களை எடுத்து பாடசாலைக்கு ஒரு பகுதியை மட்டும் வழங்கக்கூடிய வரலாறுகளும் எங்களுடைய நிலங்கள்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப பண மோசடி என்பது பாடசாலைகளுக்குள்ள பழைய மாணவர்கள் அனுப்பக்கூடிய நிதிகள்ல பல மோசடிகள் ஏற்படுது. பாடசாலையில ஆசிரியர் அதிபர்கள் பல மோசடிகள்ல ஈடுபடுகிறார்கள் அப்படின்றதோட இந்த மாதிரியான செயற்பாடுகள் பாடசாலைகளுக்கு இடையிலான பிரிவினைகளை தூண்டுறதுன்றதும் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் ஒரு முறை குறிப்பிட்ட கருத்துக்களாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்தும் இந்த நீர் வசதிகளாக இருக்கட்டும், அடிப்படை கதிரை வசதிகள், கழிப்பறை வசதிகள் கூட சரியான முறையில் இல்லாத பாடசாலைகளும் எங்கள் பிரதேசங்களில் இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு பாடசாலையால் முடியாது. இது அரசாங்கத்தாலும் கல்வி அமைச்சினாலும் தான் இதையெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியும். அதை விட கல்வி தரம் என்றதை சரியான முறையில பேணணும் அப்படின்றது எல்லா பாடசாலைகளுடைய பொறுப்பாகவும் இருக்கு. ஆனால் நாங்கள் சில பாடசாலைகளை எடுத்து பார்க்கிற பொழுது விளையாட்டுத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இடையில தங்கட பாடசாலைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்குள்ளேயே முரண்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் இருக்கிறது. விளையாட்டுக்கு போனால் என்னுடைய பாடத்திற்கு வர வேண்டாம், பல வரலாறுகள் இருக்கிறது. நாங்களும் அப்படியான விடயங்களை கடந்துதான் வந்திருக்கிறோம். அப்ப விளையாட்டுக்கு போனால் என்னுடைய பாடத்திற்கு வர வேண்டாம், எந்த பாடத்துக்கு போனால் விளையாட்டுக்கு வர வேண்டாம், இப்படி ஆசிரியர்கள் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தனிப்பட்ட முரண்பாடுகளை மாணவர்களிடம் திணிக்கக்கூடிய சம்பவங்களும் பாடசாலைகள்ல இருக்குது. அப்ப அடிப்படையில பாடசாலை கல்வி என்பது மேம்படுத்தப்பட வேண்டும். பாடசாலை கல்வி என்பது படுதோல்வியில் தான் இருக்கிறது அப்படி என்றத இப்பவாச்சும் கண்டுபிடிச்சார்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது பல காலமாகவே இருந்து வரக்கூடிய ஒன்றுதான். இன்றைக்கு வடமாகாணத்திலாக இருக்கட்டும், யாழ்ப்பாணத்திலாக இருக்கட்டும், தனியார் துறை கல்விகள் இவ்வளவு வீரியம் கொண்டிருக்கிறது, அல்லது தனியார் கல்விகளுக்கு பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி இவ்வளவு பாடசாலை கல்வியை விட முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள்னு சொன்னார். பாடசாலை கல்வி படுதோல்விதான் அடைந்திருக்கிறது. அப்ப இதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்பதைத்தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். தொழில் கல்விகள், குறிப்பாக படிக்கக்கூடிய பட்டப்படிப்புகளாக இருக்கட்டும், பாடசாலை கல்விகளாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு தொழிற்கல்விகளை வழங்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஹரிஹரன், நிச்சயமாக இது இவ்வாறு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்த்தாக வேண்டும் என்னவென்றால், இந்த சமூக வலைதளங்களில் அண்மையிலே பேசப்பட்ட விடயம் அந்த அர்ச்சுனா அம்பிக்கும் தனியார் விடுதியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த
முரண்பாடு தொடர்பானபடியும் அது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அவர்கள் ஒரு நாள் அடிபட்டதை விட நாங்கள் பல நாட்கள் அடிபட்டு கொண்டோம். ஆனால் அந்த இருதரப்புமே சுமூகமான முறையிலே போலீஸ் நிலையத்திலே தங்களுடைய முறைப்பாடுகளை வாபஸ் பெற்று தாங்கள் சுமூகமான முறையிலே செல்வதாக அறிவித்து விட்டு சென்றார்கள். இந்த நிலையிலே நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அட்டவணையிலே அல்லது ஒரு நேர சூழ்ச்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். தங்களுடைய விளம்பரங்களுக்காக அவற்றை திரைப்படமாக்கி அவற்றை தாங்களே இரவோடு இரவாக முடித்துக் கொள்கிறார்கள். தேவையில்லாமல் நாங்கள் அவற்றை எங்களுடைய மண்டையிலே ஏற்றி நாங்கள் அவர்களை இந்த சமூக வலைத்தளங்களை ஊக்குவிப்பது போல் நாங்கள் தேவையில்லாத கருத்துக்களை உருவாக்கி நாங்கள் சமூகத்திலே அவர்கள் உருவாக்கிவிட்ட அந்த நெருப்பை பற்றி காட்டு தீயாக மாற்றக்கூடிய சக்தியை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். எனவே இனியாவது நாங்கள் உணர்ந்து கொண்டும் யாரோ ஒருவருடைய இயக்கத்திலே எல்லாருமே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய வேலைகள் இருப்போம். அவர்கள் இடிபடுகிறார்கள் அவர்களுடைய வேலையை பார்த்துவிட்டு அவர்கள் தங்களுடைய 5 ஆண்டுகளை கடந்து செல்லட்டும். நாங்கள் எங்களுக்கு இருக்க வேண்டிய தேவைகளோடு வேலைகளோடு நாங்கள் கடந்து செல்வோம் என்பதையும் கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் ஹாத்தியாயினி. நன்றி.